வணக்கம். தலைப்புச் செய்திகள். மே தினத்தையொட்டி புதுச்சேரியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் தோமுச கொடியேற்றம். புதுச்சேரியில் நடிகர் அஜித்குமார் பிறந்தநாளை பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடிய அஜித் நற்பணி இயக்கத்தினர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சுதார நகர் நல்வாழ்வு சங்கத்தின் 27ஆம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத் மற்றும் பாஸ்கர் ஆகியோர் வழங்கினர். புதுச்சேரி நயினார் மண்டபம் சுதான நகர் நல்வாழ்வு சங்கத்தின் 27ஆம் ஆண்டு துவக்க விழா சுதான நகரில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் முதலிப்பட்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் அரியங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வேல்முருகன், முத்துவேலன், நடராஜன், ரவிச்சந்திரன், கிளாரன் ஜோசப் மற்றும் மோகன்ராஜ் உட்பட பலர் சிறப்பாக செய்திருந்தனர். மே தினத்தை முன்னிட்டு சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு இணைவோம் மீனவனாக மக்கள் ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கடலூர் சாலையில் அமைந்துள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு மே தின அன்று இணைவோம் மீனவனாக மக்கள் ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் தலைவர் ஏகா புகழேந்தி, பொதுச் செயலாளர் கடல் கார்த்திகேயன், செயலாளர் சக்திவேல், ஆலோசகர் ஆசிரியர் ராமலிங்கம், பொருளாளர் ராஜு, கலை பண்பாட்டு இயக்க தலைவர் சுப்பிரமணி, துணைத் தலைவர் விஜயரங்கம், வேலு மற்றும் இளைஞரணி பொறுப்பாளர்கள் குமரன், பஞ்சநாதன், வேலவன், மகேந்திரன், சங்கர், சிறப்பு அழைப்பாளர் தமிழ்நாடு மீனவர் முற்போக்கு இயக்க தலைவர் ஜெகதீசன் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வீடு கட்டுவதற்கான பணி ஆணையினை சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் பயனாளிகளுக்கு வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஒன்றியத்துக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களை சார்ந்த 300 பயனாளிகளுக்கு பாரத மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான பணி ஆணையை சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வழங்கினார். இதில் 300 பயனாளிகளுக்கும் உடன் 5 கிலோ அரிசியும் வழங்கப்பட்டது. இந்த பணியாணையின் மூலம் பயனாளிகளுக்கு 2,76,000 ரூபாய் 4 தவணையாக வீடு கட்டுவதற்கு வழங்கப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்தார். மேலும் மரக்காணம் பகுதியில் மட்டும் பயனாளிகளுக்கு 8.28 கோடி ரூபாய் மதிப்பிலான பணியாணை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மரக்காணம் ஒன்றிய குழு தலைவர் தயாளன், ஒன்றிய குழு துணைத் தலைவர் பழனி, மரக்காணம் ஒன்றியத்துக்குட்பட்ட கவுன்சிலர்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கலந்து கொண்டனர். மே தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களின் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் தோமுச கொடியேற்றப்பட்டு தொழிலாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மே தினம் புதுச்சேரி தோமுச சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரி அருகே ஏரிப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் தொழிற்சாலை வளாகத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில அமைப்பாளருமான சிவா அவர்களின் தலைமையில் தோமுச கொடியேற்றப்பட்டு தொழிலாளர்களுக்கு இணைப்புகள் வழங்கப்பட்டது.
அதேபோல உப்பளத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனை, புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழக பணிமனை, நெல்லித்தோப்பு, உருளையன்பேட்டை, மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் தோமுசா கொடியேற்றப்பட்டு தொழிலாளர்களுக்கு இனிப்புகள் மற்றும் சீருடை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார், தோமுசா தொழிற்சங்க தலைவர் அண்ணா அடிகளன் மற்றும் நிர்வாகிகள் சன் குமரவேல், கோபால், கார்த்திகேயன், வடிவேல், குணா திலீபன், சக்திவேல் மற்றும் காந்தி, காய ரோகன், கலியசாமி, மிஷேல் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சேதராப்பட்டு தொழில்பேட்டை ஈட்டன் தொழிற்சாலையில் ஈட்டன் எம்ப்ளாயீஸ் யூனியன் சார்பில் மே நாள் கொடியேற்றம் விழா நடைபெற்றது. 137வது மே நாள் விழா கொடியேற்றம் நிகழ்வு சேதராப்பட்டு தொழில்பேட்டை ஈடன் தொழிற்சாலை நடைபெற்றது. நாம் தமிழர் தொழிற்சங்கத்தின் மாநில செயலாளர் ரமேசு கொடியேற்றினார். ஈடன் எம்ப்ளாயீஸ் யூனியன் தலைவர் மோகன்தாஸ், பாஸ்கர், குமரவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொழிற்சங்க நிர்வாகிகள் கார்த்திகேயன், மாணிக்கம், சரசு, குமார், செயற்குழு உறுப்பினர்கள் குப்புசாமி, சரவணன், அர்ஜுனன், ஐயனார், நடராஜ், குணசேகர், தியாகராஜன் மற்றும் சுபாஷினி, எழிலரசி, செந்தில் முருகன், சந்திரகுமரேசன் ஆகியோர் பங்கேற்றனர். மெய்நாள் நிகழ்வில் ஏஐசிசிடியு மாநில தலைவர் சோ மோத்திலால், ஏஐயுடியூசி மாநில செயலாளர் சிவகுமார், விசிகே விஜயன், எஸ்என்எஸ் தொழிற்சங்கத்தின் செயலாளர் சிவகுமார், ஐயனார், செந்தில், முருகவேல் மற்றும் எல்என்டி தொழிலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, புவனேஸ்வர், பாலமுருகன், சத்தியசீலன் மற்றும் சேதராப்பட்டு தொழில்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்றனர். மேலும் மே தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். புதுச்சேரி அஜித் தலைமை நற்பணி இயக்கம் சார்பில் வானர்பேட்டை பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பள்ளி உபகரணங்கள் வழங்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நடிகர் அஜித் குமாரின் பிறந்தநாளை உலகெங்கும் உள்ள அவரது ரசிகர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அஜித் தலைமை நற்பணி இயக்கம் சார்பில் வானர்பேட்டை பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பள்ளி உபகரணங்கள் வழங்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநில தலைவர் ஐயப்பன் தலைமையில் மாநில துணைத் தலைவர் ராஜை முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் அஜித் நற்பணி இயக்கத்தின் நிர்வாகிகள் நேதாஜி, சரவணன், அழகு, கவியரசன், விமல், சூர்யா, நவீன் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழர் பாதுகாப்பு அமைப்பு சார்பில் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு தொழிலாளர்களுக்கு அரிசி உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு சார்பில் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு தொழிலாளர் தின விழா அதன் தலைமை அலுவலகத்தில் நிறுவன தலைவர் கலைமாமணி டாக்டர் வி கே சுவாமிதாசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தாய் தமிழர் அமைப்பில் உள்ள
தொழிலாளர்களுக்கு அரிசி உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கி தொழிலாளர் தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் கௌரவ தலைவர் கலைமாமணி நெல்லை ராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஆலோசனை குழு தலைவர் லிங்கன், மணி, அவைத் தலைவர் பொருளாளர் சத்ய நாராயணன், குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பூமிநாதன், துணை ஒருங்கிணைப்பாளர் சந்திரன், மாநில மகளிர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஜோதி, துணை ஒருங்கிணைப்பாளர் நாகஜோதி, மகாலட்சுமி, ராஜேஸ்வரி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எல்லாருமே உழைப்பாளிகள் தான். நம்ம ஒரு குடும்ப தலைவியா இருந்த ஒரு நாள் நம்ம ஒரு காலையிலேருந்து இரவு வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு பணிக்கு போய் தான் நம்ம உழைக்கணும். நமக்கு தெரியும் நம்ம அனைவருமே உழைப்பாளிகள். எல்லாருமே நம்மள முதல்ல பெருமைப்படுத்திக்கணும். அடுத்தது யாருன்னா கொடுக்குறீங்களா? அப்படி பாருங்க. ஓகே சார். நீங்க கொடுக்குற மாதிரி தெரியுது சார். ஓகே ஓகே. நடிகர் அஜித்குமார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அனைத்து இந்திய அஜித்குமார் தலைமை ரசிகர்கள் நற்பணி இயக்கம் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்களின் தலைமையில் அன்னதானம் வழங்கினர். நடிகர் அஜித்குமாரின் பிறந்தநாளை உலகெங்கும் உள்ள அவரது ரசிகர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுவை மாநில அனைத்திந்திய அஜித்குமார் தலைமை ரசிகர்கள் நற்பணி இயக்கம் சார்பில் அண்ணா சாலை பகுதியில் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில கௌரவ தலைவர் மருது என்கின்ற மருதமலை ஐயப்பன் தலைமையில் மாநில நிர்வாகி வேலு, மாநில நிர்வாகி ஆனந்த், செயலாளர் விமல், இணை செயலாளர் கார்த்தி, துணை செயலாளர் செந்தில், பொருளாளர் சதீஷ், துணை பொருளாளர் சிவக்குழுந்து, ஆலோசகர் பாஸ்கர், இளைஞரணி நிர்வாகி ரவி முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருவள்ளுவர் அரசு பள்ளியில் கால்நடை வளர்ப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுவை பிராணிகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் கால்நடை மருத்துவ தினத்தை முன்னிட்டு புதுவை திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கால்நடைகள், செல்ல பிராணிகள் வளர்ப்பு மற்றும் மேம்பாட்டில் கால்நடை மருத்துவர்களின் பங்கு என்ற தலைப்பில் ஒரு நாள் கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கிற்கு பள்ளியின் துணை முதல்வர் கலாவதி முன்னிலை வகித்தார். மத்திய பிராணிகள் நலவாரிய அதிகாரி செல்வமுத்து தலைமை தாங்கி இந்நிகழ்வை தொடங்கி வைத்தார். கால்நடைத்துறை இயக்குநர் லதா மங்கேஷ்கர் மாணவர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்து சான்றிதழ் வழங்கினார். கால்நடை மருத்துவக் கல்லூரி பயிற்சி மாணவர்கள் சுபையர் முகமது, டயானா, பிரியதர்ஷினி, தன்வந்தி, ஹேமாவதி ஆகியோர் கால்நடை பாதுகாப்பு கேள்வி குறித்து விளக்கினர். மேலும் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகளும் இதில் பங்கேற்றனர். கருத்தரங்க ஏற்பாடுகளை பிராணிகள் பாதுகாப்பு இயக்க நிர்வாகிகள் செல்வ பாண்டியன், கலைவாணன், சக்திவேல், சதீஷ், ராகுல் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அதிமுக கிழக்கு மாநில செயலாளராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அன்பழகன் அவர்களுக்கு காமராஜர் நகர் தொகுதி அதிமுக நிர்வாகிகள் சார்பில் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி அதிமுக சார்பில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அமைப்பு தேர்தல் நடைபெற்றது. இதில் மீண்டும் புதுச்சேரி கிழக்கு மாநில செயலாளராக அன்பழகன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனையடுத்து காமராஜர் நகர் தொகுதி செயலாளர் ஆறுமுகம் தலைமையில் நிர்வாகிகள் மாநில செயலாளர் அன்பழகனுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள் ராதாகிருஷ்ணன், சண்முகம், சுகுமாரன், ரவி, கோவர்தனன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரியூர் வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் அவர்களின் 60வது பிறந்தநாள் விழா
கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியூர் வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் அவர்களின் 60வது பிறந்தநாள் விழாவை கல்லூரி வளாகத்தில் கொண்டாடினார். தனது பிறந்தநாளை முன்னிட்டு 60 முதியவர்களுக்கு கண் சிகிச்சை இலவசமாக வழங்க ஏற்பாடுகள் செய்தார். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியை சார்ந்த முதியவர்கள் 60 பேருக்கு கண் சிகிச்சையினை தலைமை கண் மருத்துவர் டாக்டர் லோகநாதன் தலைமையில் மருத்துவ குழுவினர் 60 முதியவர்களுக்கு கண் சிகிச்சை அளித்து மருந்துகளை வழங்கினர். கண் சிகிச்சை பெற்ற முதியவர்களை ராமச்சந்திரன் அவர்கள் நேரில் சந்தித்து கண்ணாடி வழங்கி நலம் விசாரித்தார். அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு இனிப்பு வழங்கி அவர்களது வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கல்வி குழுமத்தின் நிறுவனர் ராமச்சந்திரன், மேலாண் இயக்குனர் ராஜீவ் கிருஷ்ணா, முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா, மருத்துவக் கல்லூரியின் டீன் ரத்னசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பிறந்தநாளை முன்னிட்டு கல்வி குழுமத்தில் உள்ள அனைத்து கல்லூரி வளாகம், மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பகுதிகளில் பயன் தரும் மரங்கள் நடப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மாலையில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தை சார்ந்த கல்லூரிகளின் முதல்வர்கள், துணை முதல்வர்கள், பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், நிர்வாக அதிகாரிகள், நிர்வாக ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டு கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரனுக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து வழங்கியும் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டு அன்னதானமும் வழங்கப்பட்டது. பிடிச்ச மாதிரி எனக்கும் பாண்டிச்சேரி வந்து ஒரு பிடிச்ச ஊரு. அடிக்கடி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் பங்கேற்று தொகுதியின் சார்பாக கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் அனைத்து கோரிக்கைகளையும் ஏற்று உடனடியாக அனைத்து கோரிக்கைகளுக்கும் தீர்வு காணப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் அவர்களின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை, மின்துறை, பொதுப்பணித்துறை, வனத்துறை மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள், தொகுதியை சார்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த கிராம சபை கூட்டமானது மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்டு அனைத்து கிராமங்களிலும் அந்தந்த பகுதியில் நடைபெற்றது. வில்லியனூர் மூர்த்தி நகர் பகுதியில் மே தின விழா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. உழைப்பாளர்கள் தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட மூர்த்தி நகர் பகுதியில் உழைப்பாளர் தினம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்களின் பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்களுக்கு ஆளுயர மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து பள்ளி சிறார்களோடு கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினார். தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் நீர்மோர் ஆகியவற்றையும் வழங்கினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பிரமுகர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியினை மூர்த்தி நகர் திமுக நிர்வாகிகள் காளிதாஸ், சத்தியமூர்த்தி, முருகன், ராஜேஷ், பார்த்திபன், ஷர்மா, சபரி, கார்த்திக், மணிகண்டன் மற்றும் மதன், ரஞ்சித் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூர் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் ஃபியூச்சர் ராதா சுமை ஊர்தி ஓட்டுநர்கள் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்க பெயர் பலகையினை எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் திறந்து வைத்தார். மே தினத்தை முன்னிட்டு ஃபியூச்சர் ராதா சுமை ஊர்தி ஓட்டுநர்கள் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பெயர் பலகையின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் தேசிய நெடுஞ்சாலை கூடப்பாக்கம் போகும் வழியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்தார். மேலும்
இந்நிகழ்ச்சியில் பாகூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், முதலில்பட்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோரும் விழாவில் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ஓட்டுநர், தொழிலாளர்கள் அனைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் திமுக முன்னாள் கவுன்சிலர் சக்திவேல், மாநில தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவைத் தலைவர் அண்ணா அடைக்கலம், வெளியூர் தொகுதியின் செயலாளர் ராமசாமி, மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் கதிரவன், முரளி என்கின்ற காளிதாஸ், மிசேல், இமானுவேல், கவிதாஸ், நாகமுத்து, சத்தியசீலன், முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மே தினத்தை முன்னிட்டு அரியங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷணாமூர்த்தி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொழிலாளர்களின் தினமான மே தினத்தை முன்னிட்டு அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம், தேங்காய் திட்டு, அரியங்குப்பம், போட்டோஸ் ஆகிய பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷணாமூர்த்தி அவர்கள் தன்னுடைய சொந்த செலவில் சீருடை மற்றும் இனிப்பு அன்னதானம் வழங்கி தொழிலாளர் தினத்தை கொண்டாடினார். மேலும் முன்னதாக அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மே 1 நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷணாமூர்த்தி அவர்கள் அங்குள்ள நிர்வாகிகளின் குறைகளை கேட்டறிந்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணப்படும் என்றும் உறுதியளித்தார். மேலும் அதனைத் தொடர்ந்து அரியங்குப்பம் பகுதி முழுவதும் உள்ள துப்புரவு பணியாளர்களுக்கு புடவை மற்றும் மதிய உணவை வழங்கி உழைப்பாளர்கள் தினத்தை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார். அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பாக மணவெளி தொகுதியில் கிராம சபை கூட்டம் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் முன்னிலையில் நடைபெற்றது. அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பாக மணவெளி தொகுதியில் கிராம சபை கூட்டம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் முன்னிலையில் பூர்ணாங்குப்பம், ஓடைவெளி உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்றது. இந்த கிராம சபை கூட்டங்களில் கலந்து கொண்ட அந்த பகுதி பொதுமக்கள் அப்பகுதிகளில் உள்ள குறைகளை எடுத்துக் கூறினர். சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் அவற்றை விரைந்து நிவர்த்தி செய்து தருவதாக உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளைநிலை பொறியாளர்கள் அகிலன், சரஸ்வதி, வேளாண் துறை சார்ந்த மாசிலாமணி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க தலைவர் தக்ஷணாமூர்த்தி, சக்தி பாலன், லட்சுமிகாந்தன், வாழமுனி, ஆறுமுகம் மற்றும் ஆனந்தன் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நடிகர் அஜித் பிறந்தநாளை முன்னிட்டு புதுவை மாநிலத்தில் சோனி தலைமையில் அவரது ரசிகர்கள் பல்வேறு இடங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக உப்பளம் தூய இருதயர் ஆண்டவர் ஆலயம் முன்பு சுமார் 200க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு சோனி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஜெயக்குமார், ஜெயபிரகாஷ், சதீஷ், பழனி, பிரவீன், அலெக்ஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் சசிகுமார், பிரவீன், புதுவையில் சுட்டெரிக்கும் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வருவதால் புதுவை கம்பன் நகர் மெயின் ரோட்டில் பேருந்து நிற்கும் இடத்தில் பயனாளிகளுக்காக அன்பு ஆத்திரையா ட்ரஸ்ட் நிறுவனர் முனைவர் அருள் செழியன் அவர்களின் சொந்த செலவில் தற்காலிக நிழல் குடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டும் வருகின்றன. இதனால் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. என்னோடய பேர் அருள் செழியன். நான் இங்கே புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் கம்மனர் மரியாதை நகரில் வசித்து வந்துட்டுருக்கேன். கடந்த 35 வருஷமாக இங்கே தான் நான் வந்து இருந்துகிட்ருக்கேன். ஸோ இந்த ஒரு 4 வருஷமாக என்னோடய அன்பு ஆத்திரையா ஃபவுண்டேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலிமா பல நலத்திட்ட உதவிகளை வந்து நாங்கள் வழங்கிக்கிட்டு இருக்கோம்.
அதே மாதிரி இந்த கோடை காலத்தில் வந்துட்டு வெயில் அதிகமாக இருக்கிறதாலையும் அதோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதாலையும் நாங்கள் ஒரு 2 மாதமாக நீர்மோர் பந்தல் வச்சுருக்கிறோம் இந்த கம்மனர் மெயின் ரோட்டில். அதில் நிறையா மக்கள் வந்து பயனளிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை தாண்டி அதுக்கப்புறம் இங்கே இந்த மெயின் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பஸ் ஏற இடத்துல நிழற்குடை இல்லாமல் ரொம்ப அவதிப்பட்டு இருந்தாங்க. ரொம்ப வயசான பெண்மணிகள் அப்புறம் சின்ன பசங்க எல்லாருமே நின்றுட்டு இருந்ததை பார்த்தோம். ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் வந்து என்னோடய சொந்த செலவில் இப்போ வந்துட்டு ஒரு தற்காலிக நிழற்குடை ஒரு 2 மாதத்துக்காக இந்த கோடை கால வெயிலை வந்து தாக்கத்தை குறைக்கிறதுக்காக ஒரு 2 மாதத்துக்காக இப்போ ஒரு தற்காலிக நிழற்குடை அமைச்சிருக்கிறோம். அதில் மக்கள் கண்டிப்பாக பயன்பெறுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம். ஷண்முகாபுரம் அன்னை சோனியா காந்தி நகர் பகுதியில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தின் 9ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழா நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றன. சுவாமி ஊர்வலமாக சென்று மயான கொள்ளை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சோதனை மற்றும் அளவு திருத்த ஆய்வகங்களுக்கான தேசிய அங்கீகார வாரியமுடன் பாராமெடிக்கல் லேப் கல்வி மற்றும் நலன்புரி சங்கம் இணைந்து MELT திட்டத்திற்கான பாரிய சேர்க்கை இயக்கத்திற்கான இயக்கமான மிஷன் குவாலிட்டி உடனான கியூ டிரைவ் முன்முயற்சியை துவங்குவதற்கு NABL விழிப்புணர்வு திட்டம் ஆகிய ஆலோசனைக் கூட்டம் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார். சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் முரளி முன்னிலை வகித்தார். தலைமை நிர்வாக அதிகாரி NABL கௌரவ விருந்தினராக வெங்கடேஸ்வரன் நோக்கு உரை ஆற்றினார். பாராமெடிக்கல் லேப் கல்வி மற்றும் நலசங்க தேசிய தலைவர் காளிதாசன் தலைமை தாங்கினார். பாராமெடிக்கல் லேப் கல்வி மற்றும் நலசங்க புதுச்சேரி தலைவர் வேலவன் முன்னிலை வகித்தார். மேலும் இதில் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். ஒரு சாம்பிள் வந்து லேப்ல கொடுப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது ரிசல்ட். அந்த லேப்ல வந்து அந்த ரிசல்ட்ஸை கரெக்டாக கொடுப்பாங்க. ரியலி வெரி ஹேட்ஸ் ஆஃப் டு ஒரு பிக் ஹேண்ட் டு புதுச்சேரி படைப்பாளி மக்கள் கட்சி நிர்வாகம் மற்றும் செயற்குழு கூட்டம் அரவிந்தர் வீதியில் நடைபெற்றது. மாநில தலைவர் தங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் சுப்பிரமணி, பொருளாளர் வர்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக NR காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைய முக்கிய பங்கு வகிப்பதால் விஸ்வகர்மா சமுதாய மக்களின் நலன் கருதி விஸ்வகர்மா சமுதாய மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். அது மட்டுமின்றி இதனால் வரை எந்த கோரிக்கையும் பரிசீலனை செய்யவில்லை என்று எதிர்வரும் காலங்களில் கோரிக்கையை பரிசீலனை செய்து செயல்படுத்த வேண்டும். மேலும் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இணைந்து செயல்பட அனைத்து கோரிக்கைகளையும் முதல்வர் ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் நிறைவேற்ற வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் திரளான சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மே தினத்தையொட்டி புதுச்சேரியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் தோமுசா கொடியேற்றம். புதுச்சேரியில் நடிகர் அஜித்குமார் பிறந்தநாளை பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடிய அஜித் நற்பணி இயக்கத்தினர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.